தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானது உபாகமம் 28 அதிகாரம் 1-14 முடிய. உபாகமம் 28 என்பது இஸ்ரவேலுக்கு கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாமல் ஏற்படும் சாபங்களையும் விவரிக்கும் ஒரு பகுதியாகும். இது கடவுளின் சத்தத்திற்கு செவிகொடுத்தால் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் பல்வேறு சாபங்களுக்கு உள்ளாவார் என்றும் குறிக்கிறது. ஆசீர்வாதங்கள். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இஸ்ரவேலர்கள் பூமியில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் மக்களைவிட மேன்மையாக உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 2. சாபங்கள். கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் தவறினால் அவர் பல சாபங்களுக்கு உள்ளாவார்கள். இவை உடல் நலக்குறைவு, வறுமை, நோய்கள் மற்றும் பிற துன்பங்களை உள்ளடக்கும். கடவுள் மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 1. உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2. உங்கள் தானியங்கள், திராட்சரசம் மற்றும் எண்ணெயை அவர் ஆசீர்வதிப்பார். 3. உங்கள் மந்தையையும் கால்நடைகளையும் அவர் பெருகச் செய்வார். கடவுள் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதானமான மக்களாக உங்களை நிலைநிறுத்துவார். 5. கடவுள் மக்களுக்கு ஆணையிட்டபடியே இது அவர் உறுதியாக அளித்த வாக்குறுதியாகும். 6. உனக்கு பரிபூரணமான கட்டளையிடும் தேவன் உனக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்பதை குறிக்கிறது. நீங்கள் கடனாளியாய் இராமல், நீங்களோ யாரிடமும் கடன் வாங்க மாட்டீர்கள், நீங்களோ அவர்களுக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்களோ மற்றவர்களுக்கு வழிநடத்துதலின் தலைவராகவே இருப்பீர்கள் என்பதை குறிக்கிறது. கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் தாழ்ந்ததாக இராமல் உயர்ந்ததாக நிலையில் இருப்பீர்கள் என்பதை குறிக்கிறது. நிபந்தனை. இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் குறிப்பிடுகிறது.